கிட்டத்தட்ட நார்த்தில் ஒரு பெரிய சாக்லேட் கம்பெனி தங்களுடைய எக்ஸ்பைரி ஆன சாக்லேட்டுகளை வந்து ரோட்டில் கொட்டிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்த ஊப்பியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இவ்வளோ காலம் சாக்லேட் கிடைக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதை பூரா அள்ளிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. நம்மெல்லாம் ஒரு சாக்லேட்டோ ஒரு பிஸ்கட்டோ சம்திங் ஏதோ கடையில் வாங்க போகிறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட் பார்க்குறோம், எக்ஸ்பைரி டேட் பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்த்து விவரமாக வாங்கக்கூடிய இந்த காலத்துலையும் ஓசிக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து அந்த சாக்லேட் பூரா மொத்தமா அள்ளிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வு தான் இன்னைக்கு வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த வீடியோ வந்து வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இந்தியா வல்லரசாவும் சொல்லி கனவுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் நாடுகள் எவ்வளவோ முன்னேற்றம் நடந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கும் மனிதர்கள் இனம் வந்து இலவசமா என்ன கிடைக்கும் சொல்லி அதை தேடி ஓடக்கூடிய சூழ்நிலை தான் இந்த வீடியோ வந்து நம்ம காட்டிக்கிட்டு இருக்கு. இலவசமா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி எந்த கேடுகட்ட பொருள்களையும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க விருப்பப்பட மாட்டோம், நம்மளும் சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு உத்தரப்பிரதேச நடந்த இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு உலகம் முழுக்க வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் சாக்லேட்டை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல இன்னும் சில தகவலும் உங்களுக்கு சொல்றேன்.